மனிதனின் வாழ்விலே தொடர்ந்து பல கஷ்டங்கள் வரும்போது இயற்கையாகவே அவன் தன்னை படைத்தவரிடம் செல்ல முயலுவான். தீர்வு கடவுள் மூலம் கிடைக்கும் என்று நினைப்பான். ஆனால் ஒரு நாட்டை ஆள்பவன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த முயன்றதால் நாட்டிற்கு அதிக கேடு விளைவித்த வரலாற்றை இன்று தியானிக்க போகிறோம். அதன் மூலம் நமக்கு என்ன பாடம் கிடைக்கும் என்று பார்ப்போம் நேயரே. தொடர்ந்து வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்கும் அன்பு நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்ராமம் 8ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்வோம். யாத்ராமம் 8ஆம் அதிகாரத்தில் எகிப்தின் மீது வந்த அடுத்த 3 வாதைகளை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்தின் மீது வந்த வாதைகள் தொடர்ந்தன. விக்கிரக ஆராதனையில் மூழ்கி கிடந்த ஒரு மக்கள் கூட்டத்திற்கு எதிராகவே தேவன் தனது தாக்குதலை நேரடியாக தொடுத்தார். இரண்டாவதாக தேவன் அனுப்பிய வாதை தவளைகள். எகிப்தியர்கள் தவளைகளை ஹேகா என்ற தேவதையாக வழிபட்டார்கள். இந்த தேவதை தவளை தலையை கொண்டவளாக சித்தரிக்கப்பட்டாள். மேலும் நைல் நதியின் தெய்வமான ஹாப்பி ஒரு தவளையை ஏந்தியிருப்பது போலவும் அதன் வாயிலிருந்து உணவும் செழுமையும் ஊற்றாக பெருகுவது போலவும் காட்டப்பட்டுள்ளார். இது நைல் நதிக்கும் தவளை தேவதைக்கும் இடையிலான நெருங்கிய தொடர்பை காட்டுகிறது. எகிப்திய தேவதைகளிலேயே மிகவும் பழமையானவளாக கருதப்படும் இவள் தேவதைகளின் தாய் என்றும் செழுமை மற்றும் மறுபிறப்பின் தேவதையாகவும் போற்றப்பட்டாள். இவளே மகப்பேறு பார்க்கும் மருத்துவ செயலின் பாதுகாவலியாக கருதப்பட்டாள். ஒரு எகிப்திய ஓவியத்தில் ஒசைரிஸ் என்பவரை உயிர்த்தெழச் செய்ய ஹேகா மந்திரங்களை ஓதுவது போன்றும், மற்றொரு செதுக்கலிலே அவள் அரசின் முன்பாக மண்டியிட்டு ஹெட்செப்செட் இளவரசியின் பிறப்பை கண்காணிப்பது போன்றும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பாருங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் பாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார். பிரியமானவர்களே, எகிப்தியர்களின் வீடுகளிலே எங்கே பார்த்தாலும் தவளைகளே நிறைந்திருந்தன. படுக்கை அறைகள், சமையல் அறைகள், வீட்டின் ஒவ்வொரு அறை, மாவு பிசையும் பாத்திரங்கள் மற்றும் அடுப்புகள் என எதையும் அவை விட்டு வைக்கவில்லை. மக்கள் நடக்கும் பொழுதும் தவளைகளின் மீது மிதித்து கொண்டே தான் நடந்தார்கள். உட்காரும்போது தவளைகளின் மேலே தான் உட்கார வேண்டியது இருந்தது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஒரு தனி தவளையாலேயே பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஆனால் லட்சக்கணக்கான தவளைகள் சேர்ந்த பொழுது அது மிகப்பெரிய நடுக்கத்தையும் குழப்பத்தையும் அங்கே உண்டாக்கியது. மிக முக்கியமாக தவளைகள் அவர்களுக்கு புனிதமானவை என்பதால் அவற்றை அவர்களால் கொல்லவும் முடியவில்லை. பாருங்கள், யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்திலுள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். எகிப்திய மந்திரவாதிகள் மீண்டும் ஒரு முறை தவளைகளின் வாதையை தங்கள் மந்திர வித்தையினாலும் செய்து காட்டினார்கள். இது சாத்தானுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், யாத்ராமம் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் வரை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன், நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான்.
கவனித்தீர்களா? எய்ப்திய மந்திரவாதிகளால் தவளைகளை பெருக்க முடிந்ததே தவிர அவற்றை அகற்ற முடியாமல் போனது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த பயங்கரமான வாதையினாலே பார்வோன் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளானான். இதனால் அந்த துன்பத்திலிருந்து விடுபட எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக தர அவன் இப்பொழுது தயாராக இருந்தான். தான் யார் என்பதை இந்த அரசன் ஒப்புக்கொள்ளும்படி தேவன் அவனை படிப்படியாக வற்புறுத்த தொடங்குகிறார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை பாருங்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. பார்வோனின் இருதயம் எப்படி கடினமானது என்பதை பற்றிய முழுமையான படத்தை இந்த பகுதி நமக்கு தருகிறது. பார்வோன் தனது இருதயத்தை தானே கடினப்படுத்தி கொண்டான் என்று வேதாகமம் கூறுகிறது. இதில் தேவனுடைய பங்கு என்னவென்றால், பார்வோனின் உள்ளத்தில் ஏற்கனவே இருந்த அந்த பிடிவாதத்தையும் தீமையையும் வெளியே கொண்டு வந்ததுதான். தொடர்ந்து தேவன் அனுப்பிய வாதியாகிய பேன்களை பற்றி பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய்ப்போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கவனித்தீர்களா? இதுவரை நடந்த ஒவ்வொரு அற்புதத்தையும் எகிப்திய மந்திரவாதிகள் தங்களின் சூனிய சக்தியால் செய்து காட்டினார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே இந்த 3வது பேன்கள் வாதையை அவர்களால் செய்து காட்ட முடியவில்லை. அவர்கள் இதுவரை செய்த அற்புதங்கள் வெறும் ஏமாற்று வித்தையாக இருந்ததால் இந்த வாதையின் பொழுது அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. எகிப்திய மந்திரவாதிகள் இறுதியாக இது தேவனுடைய விரல் என்று பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார்கள். இவ்விதமாக தேவன் மட்டுமே மெய்யான தெய்வம் என்பதை எகிப்தியர்களுக்கு அவர் படிப்படியாக உணர்த்தி வந்தார். எகிப்தியர்களின் அன்றாட வாழ்க்கையிலும் அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் இந்த தெய்வங்களின் வழிபாடு ஆழமாக பின்னி பிணைந்திருந்தது. ஆனால் இந்த 3வது வாதையானது, அதாவது பேன்கள் வாதையானது, அவர்கள் பூமியின் தெய்வமாக வழிபட்ட கெப் என்பவன் மீது அவர்களுக்கு ஒருவித அருவருப்பை உண்டாக்கியது. பூமியின் அனைத்து நிலைகளோடும் கெப் நெருங்கிய தொடர்புடையவனாக கருதப்பட்டான். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய அறிக்கையை மரணத்தின் தெய்வமான ஒசிரிஸிடம் சமர்ப்பிப்பவன் இவனே என்று எகிப்தியர்கள் நம்பினார்கள். பேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அந்த வார்த்தை கொசுக்கள் அல்லது சிறு பூச்சிகளையும் குறிக்கலாம். இதன் மூல வார்த்தைக்கு மூடிக்கொள்ளுதல் அல்லது கிள்ளுதல் என்று பொருள். கொசுக்களால் ஒரு இடத்தையே முழுவதுமாக மூடிக்கொள்ள முடியாது. ஆனால் பேன்கள் அல்லது உண்ணிகள் ஒரு மனிதனையோ அல்லது இடத்தையோ முற்றிலுமாக மூடிக்கொள்ளும் தன்மை கொண்டவை. எனவே கிள்ளுதல் மற்றும் மூடுதல் என்ற விளக்கம் பேன்களுக்கே மிக பொருத்தமாக அமைகிறது. ஒரு முன்னணி விலங்கியல் நிபுணர், அதாவது ஜுவாலஜிஸ்ட் ஒருவர் கூறும்போது, இந்த வகை உண்ணிகள் அல்லது பூச்சிகள் இயற்கையில் துப்புரவு பணியாளராக செயல்படுகின்றன என்று சொன்னார். எகிப்து முழுவதும் செத்த தவளைகளினாலே நாற்றமெடுத்து கிடந்ததை நாம் அறிவோம். அந்த அழுகிய நிலையிலே இவ்வளவு பெரிய அளவிலே பேன்கள் அல்லது உண்ணிகள் உருவானது இயற்கையானது தான். அவை அந்த செத்த தவளைகளை தின்று தீர்ப்பதன் மூலம் தேசத்தை சுத்தம் செய்ய உதவி செய்தது. எனவே இந்த வாதை எகிப்தியர்களுக்கு ஒரு வேதனையாக இருந்தாலும் தேசத்தை சுத்தம் செய்யும் ஒரு நன்மையாக மறைமுகமாக அமைந்தது. பெண்கள் அல்லது உண்ணிகள் ஒரு விதத்திலே செத்த தவளைகளை சுத்தம் செய்ய உதவினாலும் அவற்றின் தாக்கம் மிக கொடுமையாக இருந்தது. எகிப்திற்கு சென்ற ஒரு பயணி தன் அனுபவத்தை எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன். அங்கே இருந்த மணல் அசைவதைக் கண்டு நான் கவனித்தேன்.
கூர்ந்து கவனித்த போது தரையின் மேற்பரப்பு முழுவதும் ஆயிரக்கணக்கான சிறிய உண்ணிகளால் மூடியிருப்பதை கண்டேன். அவை என் கால்களில் வேகமாக ஊர்ந்து ஏறின. நான் அங்கிருந்து உடனடியாக தப்பி ஓடினேன். எகிப்து தேசம் எங்கும் நிலத்தின் தூள் எல்லாம் பேன்களாயிற்று என்ற வேத வசனத்தின் உண்மையை அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் என்று எழுதியிருக்கிறார். இந்த பேன்களின் வாதையை எகிப்திய மந்திரவாதிகளால் செய்ய முடியவில்லை. கவனியுங்கள், தேவன் எகிப்து தேசத்தில் உள்ள உயிரினங்களுக்கு எதிராக தனது நியாய தீர்ப்பை திருப்பினார். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 23ஆம் வசனம் வரை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை காலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன் மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். இதுவரை வந்த வாதைகள் இரத்தம், தவளைகள், பேன்கள் எகிப்தியர்கள் வாழ்ந்த இடத்தையும் இஸ்ரவேல் புத்திரர் வாழ்ந்த கோசேன் நாட்டையும் சேர்ந்தே பாதித்தன. இதனால் இது ஏதோ ஒரு இயற்கையான நிகழ்வுதான் என்று பலர் பார்வோனிடம் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை எகிப்திய தெய்வங்களிலே ஒன்றின் கோபத்தினாலே இது நடப்பதாக கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த 4வது வாதையின் நிலைமை முற்றிலும் மாறுகிறது. தேவன் ஒரு தெளிவான பிரிவினையை அங்கே அறிவிக்கிறார். இனிமேல் வரும் எந்த ஒரு வாதையும் இஸ்ரவேலர்கள் வாழும் கோசேன் நாட்டை தொடாது என்றும் நியாய தீர்ப்பு எகிப்து தேசத்தின் மீது மட்டுமே விழும் என்றும் தேவன் கட்டளையிட்டார். 4வது நியாய தீர்ப்பு வண்டுகள் அல்லது ஈக்களின் வாதையாகும். இவை சாதாரண ஈக்கள் அல்ல, மாறாக எகிப்தியர்களால் புனிதமாக கருதப்பட்ட ஸ்காரப் எனப்படும் வண்டுகளாக இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட இந்த வண்டு வடிவச் சிலைகள் இன்றும் எகிப்திய கல்லறைகளிலே கண்டெடுக்கப்படுகின்றன. இவை சூரிய கடவுளான ரா என்பவருக்கு புனிதமானவையாக கருதப்பட்டன. இந்த வாதையின் தாக்கம் எவ்வளவு கொடுமையாக இருந்ததென்றால், அதுவரை பிடிவாதமாக இருந்த பார்வோன் முதலாவதாக மோசேயுடன் ஒரு சமரசம் செய்து கொள்ள முன்வருகிறான். அந்த புனித வண்டுகள் தேசம் முழுவதையும் ஆக்கிரமித்த போது பார்வோன் முன்வைத்த கோரிக்கையை நாம் கவனிக்க வேண்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு விதித்தபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். எகிப்தியர்களின் ஸ்காரப் எனப்படும் வண்டுகள் நித்திய ஜீவனின் அடையாளமாக போற்றப்பட்டன. எகிப்தியர்கள் புனிதத்தின் உச்சமாக கருதிய ஒரு விஷயம் இப்பொழுது தேசத்திற்கே ஒரு சாபமாகவும் வாதையாகவும் மாறியதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த வாதையின் தாக்கத்தை கண்டு பயந்த பார்வோன் மோசேயுடன் சமரசம் செய்ய முயற்சிக்கிறான். வாதைகள் முடிவுக்கு வருவதற்குள் அவன் மொத்தம் 4 விதமான சமரச கோரிக்கைகளை முன்வைப்பான். மோசேயும் ஆரோனும் நாங்கள் வனாந்தரத்திற்கு 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு பார்வோன் என்ன சொல்கிறான்? சரி, நீங்கள் பலியிடுங்கள், ஆனால் இந்த தேசத்திலே, அதாவது எகிப்திலேயே இருங்கள் என்று சொல்கிறான். பார்வோன் முன்வைத்த அந்த முதல் சமரசம் தேசத்திலேயே இருங்கள் என்பது. உண்மையிலே இது சாத்தானிய தந்திரமாகும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், ஆனால் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக, அதாவது நேரோ மைண்டடாக இருக்க வேண்டாம். தாராள மனப்பான்மையுடன் பிராட் மைண்டடாக இருந்து உலகத்தோடு ஒத்துப்போங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதே இந்த சமரசத்தின் மறைமுகமான பொருள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்துவை இரட்சகராக நம் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் விசுவாசம் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால்
நம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றே கூற வேண்டும். இன்று பலர் சபையிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் சொல்லும் உண்மை. ஆனால் நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த உதாரணத்தை கவனியுங்கள். ஊழியர் ஒருவர் ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது அங்கே மதுபானங்கள் பரிமாறப்படுவதை பார்த்தார். முதலிலே மது அருந்துபவர்களை எண்ணி பார்த்தார். ஆனால் அது மிக பெரிய எண்ணிக்கையாக இருந்ததால் மது அருந்தாதவர்களை மட்டுமே எண்ணத் தொடங்கினார். ஒரு முறை ஒரு விமானத்தில் 4 பேர் மட்டுமே மது அருந்தாமல் இருந்தார்கள். அந்த விமானத்தில் நிச்சயமாக பல சபை உறுப்பினர்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் எகிப்து தேசத்திலேயே பலியிட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக தெரியக்கூடாது என்றும் உலகத்தோடு ஒத்துப்போகும் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் விரும்பினார்கள். அவர்கள் உலகத்தைப் போலவே வாழ ஆசைப்பட்டார்கள். இரண்டாவதாக மற்றும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் 2 குதிரைகள் ஓடும் பந்தயத்திலே இருக்கிறோம். ஒன்று வெள்ளை குதிரை, மற்றொன்று கருப்பு குதிரை. நீங்கள் ஒரே நேரத்தில் 2 குதிரைகளையும் ஓட்ட நினைத்து ஒரு காலை ஒரு குதிரை மீதும் மற்றொரு காலை இன்னொரு குதிரை மீதும் வைத்தால் சீக்கிரத்திலேயே ஒரு விசித்திரமான உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள். அந்த 2 குதிரைகளும் எதிர் திசைகளிலே ஓடத் தொடங்கும். அப்பொழுது நீங்கள் எந்த குதிரையின் மீது சவாரி செய்ய போகிறீர்கள் என்பதை தீர்மானித்தே ஆக வேண்டும். மோசே பார்வோனின் இந்த சமரசத்தை ஏற்கவில்லை. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு 3 நாள் பிரயாணம் வனாந்தரத்துக்கு சென்று அங்கே தங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். முதல் சமரசத்தை மோசே ஏற்காததால் பார்வோன் இப்பொழுது ஒரு புதிய சலுகையை முன்வைக்கிறான். வாசிக்கிறேன். யாத்திராமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். கவனித்தீர்களா? பார்வோன் இம்முறை முன்வைத்த சலுகை அவனது முந்தைய சமரசத்திலிருந்து ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டிருந்தது. அவன், நீங்கள் வனாந்தரத்திற்கு போங்கள், ஆனால் அதிக தூரம் போக வேண்டாம், எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினான். இது ஒரு தந்திரமான அணுகுமுறை. இன்றைய பல திருச்சபைகள், மிகவும் பாரம்பரியமான மற்றும் அடிப்படைவாத சபைகள் கூட இதே போன்ற சமரசங்களை ஏற்றுக்கொள்கின்றன. அதாவது உலகத்தின் அதே பாணியிலான திட்டங்களை செயல்படுத்துகின்றன. பல சபைகள் தங்கள் முழு செயல்பாடுகளையும், அதாவது விருந்துகள், விளம்பரங்கள், போட்டிகள், தெரிந்தெடுப்புகள் போன்ற காரியங்கள் அனைத்தையும் உலகத்தின் முறைகளிலேயே நடத்துகின்றன. இதனால் ஒரு திருச்சபைக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கும் மற்ற சமூக கூட்டங்களுக்கும், அதாவது ரோட்டரி கிளப் போன்றவைகளுக்கும் இடையேயான வித்தியாசத்தை கண்டறிவது கடினமாகிவிட்டது. யாத்திராமம் 8ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை பாருங்கள். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு ஜனங்கள் போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாயிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். கவனித்தீர்களா? பார்வோன் தனது இருதயத்தை மீண்டும் கடினப்படுத்தி கொண்டான். உண்மையில் பார்வோனின் உள்ளத்திலே ஏற்கனவே மறைந்திருந்த தீய குணத்தை தேவன் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, யாத்திராமம் 8ஆம் அதிகாரத்திலே விவரிக்கப்பட்டுள்ள தவளைகள், பேன்கள் மற்றும் வண்டுகளின் வாதைகள் வெறும் எகிப்தியர்களுக்கு எதிரான தண்டனை மட்டுமல்ல, அது உலகத்தின் மாயைகளுக்கும் சாத்தானின் தந்திரங்களுக்கும் எதிராக தேவன் நமக்கு புகட்டும் உன்னதமான ஆன்மீக பாடமாகும். இந்த அதிகாரத்தின் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான 3 முக்கியமான சத்தியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, போலிகளை தகர்க்கும் தேவனுடைய விரல். எகிப்திய மந்திரவாதிகள் தங்கள் ஏமாற்று வித்தைகளால் தவளைகளை பெருக்க முடிந்ததை தவிர அவற்றை கட்டுப்படுத்தவோ தேசத்தை விட்டு அகற்றவோ முடியவில்லை. ஆனால் 3வது வாதையான பேன்களின் வாதையின் பொழுது தங்களின் சுய பலவீனம் மற்றும் சாத்தானின் எல்லைக்குட்பட்ட வல்லமையை உணர்ந்து இது தேவனுடைய விரல் என்று ஒப்புக்கொண்டார்கள். அருமையானவர்களே, சாத்தான் தற்காலிகமாக உலக ஆசைகளையும் பாவ சிற்றின்பங்களையும் நமக்குள்ளே பெருக்கி காட்டலாம். ஆனால் அவற்றால் உண்டாகும் ஆன்மீக பாரங்களையும்
சாபங்களையும் நீக்கும் வல்லமை அவனுக்கு இல்லை. நம் வாழ்க்கையிலே வரும் பாவ கட்டுகளையும் சாபங்களையும் உடைத்தேறிய தேவனுடைய விரலால் மட்டுமே சாத்தியமாகும். இரண்டாவதாக, பார்வோனின் சமரசங்களும் இன்றைய கிறிஸ்தவமும். ஆவிக்குரிய ரீதியிலே எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது. பார்வோன் சாத்தானை குறிக்கிறான். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திற்கு போய் தேவனை ஆராதிக்க முயன்ற பொழுது பார்வோன் 2 தந்திரமான சமரசங்களை அவர்களுக்கு முன்னே வைக்கிறான். இன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் சாத்தான் இதே தந்திரங்களை பயன்படுத்துகிறான். முதல் சமரசம், தேசத்திலேயே பலியிடுங்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், சபைக்கு போங்கள், ஆனால் உலகத்தோடு ஒத்துப்போங்கள், தாராள மனப்பான்மையோடு வாழுங்கள் என்னும் சாத்தானின் குரல் அது. ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்பது உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுவதை குறிக்கும். இரண்டாம் சமரசம், அதிக தூரம் போக வேண்டாம், நீங்கள் விசுவாசிகளாக இருங்கள், ஆனால் தீவிரமாக மாறிவிடாதீர்கள், உலகத்தின் எல்லையிலேயே வாழுங்கள் என்ற தந்திரம். இன்றைய பல திருச்சபைகளும் விசுவாசிகளும் உலகத்தின் கவர்ச்சிகளுக்கும் முறைகளுக்கும் இடம் கொடுத்து தங்களின் ஆவிக்குரிய தனித்துவத்தை இழந்து நிற்பதை இந்த சமரசம் காட்டுகிறது. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த காரியங்களிலே உலகத்தோடு இன்றைக்கு சமரசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வேத வசனங்களையும் பரிசுத்த ஆவியானவரின் மேல் உண்மையான விசுவாசத்தையும் கொண்டவர்களாக சமரசங்களை மேற்கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கும் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 குதிரை சவாரி சாத்தியமற்றது. பார்வோனின் சமரசத்திற்கு இடம் கொடுத்து ஒரே நேரத்திலே உலகத்தின் பாவங்களிலும் தேவனுக்கு பிரியமாயும் வாழ நினைப்பது ஒரே நேரத்தில் நேருக்கு நேர் எதிர் திசையிலே ஓடும் கருப்பு மற்றும் வெள்ளை குதிரையின் மீது சவாரி செய்ய நினைப்பதற்கு சமமானது. நாம் எகிப்தை விட்டு முற்றிலும் புறப்பட்டு 3 நாள் பிரயாணம் என்னும் சிலுவையின் பாதை வழியாய் வனாந்தரத்திற்கு வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாமும் நம் ஆவிக்குரிய எல்லையிலே உறுதியாக இருக்க ஒரு உறுதியான தீர்மானம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக எந்த ஒரு காரியத்திலேயும் உலகத்தோடு சமரசம் செய்கிறவர்களாய் வாழாமல் உம்முடைய பிள்ளைகள் என்பதிலே தெளிவுள்ளவர்களாய் வாழவும் ஆண்டவரே, நாங்கள் வித்தியாசமாய் இருப்பதை குறித்து நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாய் சாட்சியாய் இருக்க நீர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எந்த இடத்திலே வேலை செய்தாலும், எந்த இடத்திலே வாழ்க்கை நடத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் உண்மை காணத்தக்கதாக தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பார்வோன் முன்வைத்த முதல் சமரசம் எது? பார்வோன் முன்வைத்த முதல் சமரசம் எது? ஆப்ஷன் ஏ, பலியிடுங்கள். ஆப்ஷன் பி, தேசத்தில்தானே பலியிடுங்கள். ஆப்ஷன் சி, கோசேன் நாட்டில் பலியிடுங்கள். வாதைகளும் சோதனைகளும் வரும்போது உண்மையான தேவன் யார் என்பது தெரிந்துவிட்டது. நமக்கும் இதுதான் உரைக்கல். தன்னையே பெரிதாக காண்பிக்கும் ஊழியர்கள் அல்ல, தேவன் சோதிக்கும் போது உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பிப்போர்தான் உண்மை ஊழியர். எகிப்தியர் போல நம் வாழ்விலும் சில புனிதத்தின் பூச்சிகள் இருக்கலாம். அது தேசத்திற்கே சாபமாக மாறியது போல நம் வாழ்விற்கும் மாறிவிடக்கூடாது. உலகமாகிய பார்வோன் நாம் இவ்வுலகிற்கு ஒத்துப்போக நம்மை பலவந்தப்படுத்தலாம். மறந்து விடாதீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24.